ஸோ கம்மீஸ் தைக்க கஷ்டப்படுறவங்க வந்து ஃபினிஷ் பண்ண கஷ்டப்படுறது இந்த ஸ்லிட் பாயிண்ட் தான். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியான ஒரு டிப் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஸ்லிட்டு தைச்சாலும் பர்ஃபெக்டாக வரும். ஒரு கம்மீஸில் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வர வேண்டிய இந்த ஸ்லிட் பாயிண்ட் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட் கூட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவும் சென்டர் ஷோல்டர்லேருந்து நாச் அடித்த பாயிண்ட் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கம்மீஸோட ஸ்டிச்சிங் பார்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு கட்டிங் பார்ட்டோட கண்டினியூ வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறோம். பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு க்ராஸ் பீஸ் இல்லை பயஸ் பீஸ் எடுத்து இதை நம்ம நெக்கில் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணுறோம். இதோட அகலம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இருக்கலாம். 2லேருந்து 2.5 இன்ச்சை இதை ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி நெக்கில் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ துணியோட நல்ல பக்கம் மேலே தைச்சு இதை நம்ம ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எல்லா பக்கமும் நாச்சஸ், அதாவது குட்டி குட்டி ஸ்லிட்ஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பயஸ் ஸ்ட்ரிப் அந்த க்ராஸ் பீஸை ஓப்பன் பண்ணி அந்த க்ராஸோட எட்ஜில் ஒரு தையலுக்கு போட்டு இதை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பேக் பார்ட்டுக்கு நமக்கு வந்து கேன்வஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பேக் பார்ட் நம்ம எப்போவுமே ஒரு க்ராஸ் பீஸை கொடுத்து, ப்ளவுஸ்க்கு எப்படி ஒரு க்ராஸ் பீஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி க்ராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் கட்டிங் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கேன்வஸ் நம்ம ரெடி பண்ணிடணும். எவ்வளோ வந்து நெக்கோட வித்தோ டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வஸ் வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணி நான் காட்டியிருந்தேன். ஸோ அந்த கேன்வஸ் தான் இது. அந்த கீழே இருக்க ராய்ஜஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து துணியோட ப்ரிட்டி சைடுக்கு மேலே, அதாவது நல்ல பக்கங்கள் ஒன்றா வர மாதிரி வச்சு மேலே வர மாதிரி வச்சு இப்போது நான் கேன்வஸை கரெக்டாக சென்டரில் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிவிட்டு இந்த கேன்வஸில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அதாவது 1/2 இன்ச் தையலில் இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்கு எப்படி யூ அரைஞ்சிருக்குமோ அந்த யூ ஷேப்லேயே இப்போ இந்த கேன்வஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச் வந்து தையலுக்கு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடித்த பிறகு நம்ம பேக் பார்ட்டுக்கு பண்ண மாதிரி தான் நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச், அதாவது கேன்வஸ் மேலே போடணும். நம்மளோட கம்மீஸ் துணி மேலே போடக்கூடாது. கேன்வஸ் எட்ஜில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடணும்லாம் போட்டுக்கலாம், இல்லை கையில் வந்து ஹேண்டம் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து ஷோல்டர்ஸ், 2 ஷோல்டரும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக் ஷோல்டர் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லீவ் பார்ட் இது. இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து டவுன் ஃபோல்ட் பண்ணிடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா சால்வேஜ், அதாவது செல்வேஜ்னால் வந்து அந்த கரை பகுதி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செல்வேஜ் எட்ஜ் தான். அதனால் வந்து இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மட்டும் நான் இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ எது வந்து துணியோட ராங் சைடு பார்த்துக்குங்க. ராங் சைடை செல்வேஜை ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் இதை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். சென்டர் நாச் கொடுத்துருங்க. நாச் கொடுத்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து இதை லைட்டாக மேல் பக்கம் வரைக்கும் கொஞ்சமாக உள்ளே வந்து கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கர்வ் பண்ணி கட் பண்ணிங்களோ அங்கே ஒரு நாச். இது எதுக்காகனா இதுதான் ஃப்ரண்ட் பக்கம் வருது நமக்கு தெரியறதுக்காக. ஸோ இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட் கூட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லீவும் சென்டர் ஷோல்டர்லேருந்து நாச் அடித்த பாயிண்ட் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு இங்கேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு நீங்கள் தைக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்லீவில் நாச் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம கம்மீஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரணும். நாச் அடிக்காத துணியோட பேக் பார்ட்டுக்கு இந்த மாதிரி வர மாதிரி வச்சு சென்டர் நாச், அதாவது ஸ்லீவோட சென்டர் நாச்சும் ஷோல்டரோட ஜாயினிங் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வைக்கணும். ஸோ ஸ்லீவை நான் டர்ன் பண்ணுறேன், ஆனால் ஃபேப்ரிக் வந்து ஃப்ளாட்டாக மிஷின் மேலேயே இருக்க மாதிரி வச்சுருங்க. அதை நீங்கள் புல் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஜாயின் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவை ஒன்றா ஜாயின் பண்ணி இப்படி மூடிடுங்க. மூடிட்டு இந்த இடத்துல ஸ்லீவோட ஓப்பனில் ஒரு பின், அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோலும் ஸ்லீவும் மேட்ச் ஆகுது இல்லையா,
இந்த இடத்துல ஒரு பின், தென் வேஸ்ட் பாயிண்ட் நம்ம நாட்ச் அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல ஒரு பின், அண்ட் ஹிப் லைன் பாயிண்டில் ஒரு பின். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த மாதிரி பின் பண்ணிடலாம். இப்போ அளவு டாப் எடுத்துக்கோங்க. அளவு டாப் எடுத்து அதில் ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆம் ஹோலில் வந்து நம்ம வந்து இதை மார்க் பண்ணும்போதே நான் நாட்ச் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த நாட்ச் லைன் எனக்கு தெரியுது. ஸோ அந்த நாட்சோடு இப்போ நான் இந்த ஸ்லீவோட ஓப்பனை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ 1.5 இன்ச் நான் இதுக்கு தையல் விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச் தையலுக்கு ஏற்ற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஹிப்போட வேஸ்ட்டோட பஸ்ட்டோட ஷேப் கரெக்டாக வந்துடும். ஓகே, கமீஸோட பாடி பார்ட்டில் வந்து ராயேஜ்லேருந்து ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஷேப் வந்துடும். ஹிப் லைனில் மட்டும் 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும், மீதி எல்லாமே 1.5. ஓகே, ஸோ கரெக்டாக ஹிப் லைன் எங்கே வருதோ அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதான் ரைட்டாக ரஃப் அடிச்சுக்கலாம். ஸோ கமீஸ் தைக்க கஷ்டப்படுறவங்க வந்து ஃபினிஷ் பண்ண கஷ்டப்படுத்து இந்த ஸ்லிட் பாயிண்ட் தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியான ஒரு டிப் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஸ்லிட்டு தைச்சாலும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ எங்கள் ஸ்லிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஃபேப்ரிக் வருதோ இதை அப்படியே அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேப்ரிக்கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பின்பக்கமாக மடித்து அயர்ன் பண்ணிவிடுங்க. இது ஒரே ஒரு டிப் தாங்க, 1 செகண்ட் கூட இது ஆகாது. பட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபினிஷ். நான் காட்டுறேன் பாருங்கள். நான் லைட்டாக தான் அயர்ன் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஸ்லிட்டை நான் இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்லிட் வந்து எவ்வளோ கிறிஸ்பாக நீட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரே ஒரு ப்ரெஸ் மேக்ஸ் ஒண்டர் சொல்லலாம். இப்போ அடுத்த ராயேஜ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி ஒரு வாட்டி ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணி பண்ணும்போது ஸ்லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்விஸ்ட் இருக்காது, டர்ன் இருக்காது. ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்லிட்டு வந்து பார்க்கவே லைக் ஒரு ரெடிமேட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மிஷின்லேயே வச்சு தைக்கிறத விட 1 செகண்ட் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதோட லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா வெறும் ராயேஜை மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி இதுக்கு மேலே ஒரு தையல். ரொம்ப ஈஸி டு மேக். ஓகே, ஸோ இது மேலே எவ்வளோ தூரம் தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் தைச்சு நீடலை ட்ராப் பண்ணிவிட்டு துணியை இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பினா தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கமீஸ்லேருந்து பேக் பார்ட் கமீஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இப்போது இங்கேருந்து நான் பேக் பார்ட்டுக்கு வரேன். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணி கீழே வரைக்கும் தைச்சிட்டோன்னா நமக்கு ஸ்லிட் வந்து ரெடி ஆகிடும். இனிமேல் கமீஸ் ஸ்லிட் தைக்க பயப்படவே தேவையில்லை. இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட அழகாக ஸ்லிட்டு தைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சிட்டு கீழே டவுன் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஸ்லிட் பாயிண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை டவுன் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்லிட் தைச்சிட்டோன்னா நமக்கு கமீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷேப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஹிப் லைனில் ஷேப் இருக்குது, வேஸ்ட் லைனில் ஷேப் இருக்குது, அண்ட் அந்த நெக் லைன் பார்ட் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடிமேட் மாதிரி இருக்குது. ஸ்லிட் பாயிண்ட் பார்த்திங்கனாலும் தெரியும், ஒரு கமீஸில் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வர வேண்டியது அந்த ஸ்லிட் பாயிண்ட் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.